Dear friends, welcome to our channel AK Ramas Emotion Education Academy. இந்த வீக்கெண்டில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு செஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். லாஸ்ட் வீக்கில் நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற நிறைய அந்த நியூரான்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட்டாக நம்ம பண்ணுறது, எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறத நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம கொடுத்துருக்கோம். தட் இஸ் பார்ட் 1. இது வந்து என்னென்னா பார்ட் 2வில் அந்த இன்ஆக்டிவாக இருக்கிறத ஆக்டிவாக நம்ம மாற்றுறதுக்கு தேவையான அந்த பிரெயின் எக்ஸசைசஸ், எந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நம்ம ஒர்க் அவுட் வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுத்தேன்னா அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம நிறைய என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே நேரம் தான் நாம் யூஸ் பண்ணுறோம். டூரேஷன் வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸில் கொடுக்கும்போது அதே டைம் டூரேஷன் தான். நம்மளுடைய செயல்பாடுகள் பார்த்தோன்னா அதுவும் அதே தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நம்ம அவுட்கம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ பசங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரே டூரேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரே டூரேஷன் எல்லாருக்குமே பொதுவானது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த கொடுக்குற அந்த கேரியர் அந்த சிலபஸ் பார்த்தோன்னா அதுவும் எல்லாமே காமனாக இருக்குது. அப்புறம் கொடுக்குற அந்த கோச்சிங் ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டன் ஒரு ரேஸ் எடுத்துட்டோன்னா அதுலேயும் எல்லாமே காமனாக இருக்குது. ஆனால் அவுட்புட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ், ஈவன் 0.001% கூட வருது இல்லையா? ஸோ அதே போல தான் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி நேரம் அனைவருக்குமே சமமானது. அது நாம் செய்கின்ற அந்த ஆக்ஷன் செயல்பாடுகளுமே அனைவருக்கும் சமமாக இருக்குது. ஆனால் அதில் வர்ற அந்த அவுட்புட் அந்த விளைவுகள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட செயல்பாடுகளை நாம் செஞ்சு எப்படி நம்ம பெட்டராக ஒரு ரிசல்ட் கொண்டு வரணுங்கிறத நிறைய சேலஞ்சாக இருக்குது. குறிப்பாக நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டீனேஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 10th 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதை வச்சு இருக்குது மெயின் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பிரெயின் அதோட நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எவ்வளோ முக்கியமாக நமக்கு தெரியுது. இப்போ எதனால தான் நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பெட்டராக ஒன்று கொடுத்துருந்தோம். இந்த வீக் வந்து அந்த பிரெயினை வந்து எப்படி நாம செயல்பாடுகள் வந்து ஒரு எக்ஸசைஸ் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். இதில் 3 வகையான எக்ஸசைஸை வந்து நான் பிரிச்சிருக்கிறேன். பார்த்தோன்னா ஒரு மென்டல் எக்ஸசைஸாக எப்படி கொண்டு வரலாம், ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வந்து எப்படி அதே பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் கூட இங்கே இருக்குது. டோட்டல் இது 3மே பிளண்டட் பண்ணி நம்ம இது கொண்டாந்துருக்கோம். நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பை த பை நம்ம சேனல் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் கைலி சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். பை தட் யூ கேன் ஹெல்ப் டு சம் ஒன் டு கெட் அச்சீவ் தேர் சம்திங் இன் தேர் லைஃப். அந்த புண்ணியம் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது இந்த பிரெயின் எக்ஸசைஸ் வந்து நம்ம நிறைய ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒன்றுமே கொடுக்கல. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸில் ஒரு 7 எக்ஸசைஸ், ஒரு 7 எக்ஸசைஸ் வந்து அதுவும் நல்ல ஒரு அழகாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 1 ஒரு வீக்லி பிளானர் கூட நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து ஒரு பிடிஎஃப்பை மாற்றி அந்த பிடிஎஃப் வந்து ஒரு லிங்காக க்ரியேட் பண்ணி நம்ம இதோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணாலேயே உங்களுக்கு வேண்டிய அந்த 7 டே அந்த வீக்லி பிளானர், நான் பிரெயின் ஆக்டிவிட்டீஸோட வீக்லி பிளானர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் வந்து அதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் இதில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிராஸ் கிரால். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம இதை பார்க்க போகிறோம். இது எப்படின்னா இது ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் வருது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்கூலில் இல்லை ஒரு அத்லெட்டிக்கில் வந்து பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ் தான். இது பார்த்தோன்னா இது வந்து நம்ம அந்த இதோட அந்த இமேஜ் அந்த டெமோ வந்து உங்களுக்கு வீடியோவில் சைட் பை சைட் வந்து உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள் எப்படி கிராஸ் கிரால் வந்து எப்படி செய்யணுங்கிறத நம்ம இதில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இப்போது இது வந்து போத் சைட்ஸ் நம்ம பிரெயின் இருக்குது இல்லையா, இந்த பிரெயினில் வந்து 2 சைடில் இருக்கிற அந்த ஹெமிஸ்பையர் வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணுறது. ஒரு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கோஆர்டினேட் பண்ணுது. அப்புறம் இதில் மெயின் என்ன அப்படின்னா இது கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது as well as நம்ம அடல்ட்டு கூட. இப்போது கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த பிரெயினில் இருக்கிற 2 ஹெமிஸ்பையரும் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. அப்புறம் லேர்னிங் எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாகவே இந்த லேர்னிங் ரிட்டென்ஷன் பீரியட் சொல்கிறோம் இல்லையா, இந்த மெமரி ரிட்டென்ஷன் கொடுக்குறது இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுது. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இதோட டெமோ வந்து சைட் பை சைடில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட். செகண்ட் பார்க்கும்போது பிரெயின் யோகா.
இது வந்து நம்ம அப்பத்திலிருந்து நம்மளுடைய ஸ்கூல்லேருந்து நம்ம எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதா. அது ரைட் இயர் நம்ம இதுவோட டெமோவும் நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் பார்க்கலாம். இது ஏறக்குறைய ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரெயின் யோகா நீங்கள் வந்து நீங்கள் செய்யும் போது இது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய மெமரி பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் இதோட அந்த நம்ம எஸ்பெஷலி சொல்லுகின்ற அந்த ஃபோக்கஸ் அண்ட் மெமரி பவர் வந்து உங்களுக்கு நிறையவே நமக்கு வேணும் அப்படின்னா இந்த சூப்பர் பிரெயின் யோகா வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து 15 மினிட்ஸ் 10 to 15 டைம்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா இது ஈஸியாக பண்ணலாம். இதோட இமேஜோ வீடியோவோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். தேர்ட் பார்க்கும்போது ஒரு ஹேண்ட் கிளாப்பிங் அண்ட் ஃபிங்கர் டேப்பிங்னு சொல்லலாம். இது ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். இப்போ நம்மளுடைய தம்பு எடுத்துருக்கீங்க. இந்த தம்பு எடுத்துகிட்டு ஒவ்வொரு டேப் நல்ல ரிதமிக்காக இப்போ இதில் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த தம்பில் எடுக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கர் டச் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த மிடில் ஃபிங்கர் டச் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ரிங் ஃபிங்கர். அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த ஸ்மால் இதில் நம்ம இந்த குட்டி விரல் இதை நம்ம டச் பண்ணுறோம். ஸோ இது வந்து அப்படியே ரிதமிக்கா 1 2 3 4 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்டிங்கில் பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே போல் எஸ் வெல் எஸ் லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 4 1 2 3 4. இப்போ இதே வந்து ரிதமாக 1 2 3 4 1 2 3 4 நல்ல ஈக்குவலாக ரிதமிக்காக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து பயங்கரமான ஒரு நம்ம தெரியாமல் ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப இருக்கிறாது. நம்மளுடைய நியூரான் கனெக்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஒவ்வொரு ஃபிங்கர் டிப்லையும் ஒவ்வொரு நியூரான்ஸ் வந்து கனெக்டிவிட்டி நம்மளுடைய பிரெயினில் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு இந்த பிரெயினோட நியூரன் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம ரெகுலராக இதை வந்து நம்ம இந்த ஃபிங்கர் டிப்பில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நியூரான் கனெக்ஷன் வந்து அது வரைக்கும் இல்லாத நியூ கனெக்ஷன் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா ஃபைனல் மோட்டார் ஸ்கில்ஸ் நம்ம குழந்தைகள் இருந்து ரொம்ப நம்ம மெயினாக நம்ம ஒவ்வொரு பாடி வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு அறிவியல் நமக்கு தெரியும். இப்போது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அதே நேரத்தில் நம்மளுடைய மென்டல் எஜிலிட்டி இப்போ நம்ம பார்த்தோன்னா மென்டல் எஜிலிட்டி வேறு நம்ம இந்த குரோனிக்கல் ஏஜ்னு சொல்கிறோம், மென்டல் ஏஜ்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மென்டல் எஜிலிட்டி வர்றதுக்கு ரொம்ப அந்த திறமையானது ரொம்ப ஒரு எஜிலிட்டியாக கிடைக்கிறது வந்து இந்த ஃபிங்கர் டேப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோர்த் பார்க்கும்போது இதோட ஃபோர்த் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய மெமரி ரீகால். இதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம தூங்குறது நேரத்தில் முன்னாடியோ இல்லை எப்போல்லாம் நமக்கு ரிலாக்ஸாக ஒரு நம்ம அந்த பிரேக் ஹவர்லையோ இல்லை லஞ்ச் ஹவர்லையோ எப்போல்லாம் நமக்கு பிரேக்கு கிடைக்குதோ நம்ம என்ன பார்த்தோம் அன்னைக்கு பார்த்த பொருள் இல்லைன்னா எதாவது நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, நம்ம கேட்ட ஏதாவது ஒரு பொருள் இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்போம். இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து எழுதிட்டு இருக்கும்போது நம்ம 10 டைம்ஸ் எழுதுறது ப்ராக்டிஸ் இருந்தேன்னா இதோட மெமரி ரீகால் வந்து ஈஸியாகவே நம்ம பிரெயினை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். இது வந்து 4வதாக நம்ம கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது எப்படின்னா நம்மளுடைய ஒரு ப்ரீத்திங் சாதாரண ப்ரீத்திங் கிடையாது, நம்ம நார்மலாக இருக்கிற ப்ரீத்திங் கிடையாது, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங். இதை வந்து நம்மளுடைய இதோட செகண்ட்ஸ் படி நம்ம பிடிச்சிக்கலாம். 4 7 8ங்கிற இந்த ஒரு ரேஷியோவில் ஒரு 4 டைம்ஸ் வந்து நம்ம ஒரு இன்ஹேல் பண்ணுறோம். அது 4 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 7 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறோம். 8 செகண்ட்ஸ் வந்து அதை வந்து ப்ரீத் அவுட் பண்ணுறோம். அது ப்ரீத்திங், ஹோல்ட் அண்ட் ப்ரீத் அவுட். இந்த 3 இதில் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு தெரியும் அது பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியுது. இப்போ பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே இது வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அன்னைக்கு இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோல்டு அந்த ப்ரீத் இன் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ், ஹோல்டு வந்து ப்ரீத் 7 செகண்ட்ஸ், ப்ரீத் அவுட் 8 செகண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் இதற்கு செஞ்சுட்டு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அப்புறம் ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு வந்து நிறைய ஒரு சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஒரு பார்க்கலாம். இது என்னென்னா நம்மளுடைய மென்டல் ஷார்ப்னஸை கொடுக்குது. அப்புறம் நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம மைண்டில் வந்து ஒரு அஜிடேஷன் இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதையும் யாரும் கன்சல்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தனியாக உட்காருறீங்க. இந்த 4 7 8 இந்த டெக்னிக்கில் வந்து நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸாக ப்ரீத்திங் எடுங்க, ப்ரீத் பண்ணுங்கள். இது முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட பிரெயினில் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து நிச்சயமாக அங்கே வரை தெரியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது 6வது பாயிண்ட் நம்ம பார்க்குறது இந்த பசில்ஸ். இது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஒவ்வொருத்தையும் பற்றி இதில் நிறைய கேம்ஸ் நம்ம பார்க்கலாம். இதை நம்ம மொபைலில் பார்க்கலாம், இந்த டிஜிட்டலில் கேட்கலாம். அது குறிப்பாக பார்த்தோன்னா இந்த சுடோக்கோனில் நம்ம பார்க்கலாம், செஸ் கேம்ஸு, அப்புறம் இந்த க்யூப்ஸு, இந்த க்யூபடில் வந்து நம்ம கரெக்டாக அந்த கலரில் ஷேர் பண்ணுறது, அப்புறம் இந்த ரிடில், இது எல்லாமே இது ஒரு பிரெயினுக்கு வேண்டிய நல்ல ஒரு எக்ஸசைஸ். இது என்னென்ன பண்ணுதுன்னா
ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்குது. அப்புறம் ரீசனிங். இப்போ நிறைய இப்போ இருக்கிற நம்மளுடைய 21st செஞ்சுரியில் நம்ம பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் வந்து இது மாதிரி கிடையாது. சும்மா ஒரு அந்த லேர்னிங்கோ, ரீடிங்கோ, மெமரியோ, ரிசர்டேஷன் கிடையாது. அவனுக்கு கொடுக்குற அந்த 21st செஞ்சுரி ஸ்கில்ஸில் வந்து ப்ரியாரிட்டி இருக்குது. ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவ் பண்ணுறது, அப்புறம் அதே நேரத்தில் ஒவ்வொன்றுமே இந்த ரீசனிங், இந்த ஆப்டிடியூட் எல்லாத்துமே 21st செஞ்சுரியோட ஸ்கில்லை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த ஸ்கில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இது மெயின் பார்த்தா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இங்கே கொடுக்குது. அப்புறம் ரீசனிங் வந்து கொடுக்குது. அப்புறம் வந்து இது எப்படி கொடுக்குது அப்படின்னா இந்த ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நம்ம பிரெயினில் வந்து ஃப்ரண்ட் பார்ட், நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இங்கே வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா? அது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். அந்த 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 ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த இருக்கிற இந்த கேம்ஸில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நமக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்து, ரீசனிங்ல இருந்து, இந்த எல்லாமே நமக்கு ரொம்ப ஒரு என்ஹான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மென்டல் எக்ஸசைஸ் பார்த்தோம், ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பார்த்தோம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் என்ன கொடுக்குறேன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் வந்து பிரிஸ்க் வாக்கிங். எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரிஸ்காக நம்ம வாக் பண்ணுறோமோ அந்த அளவு நம்மளோட பிரெயினோட ஹெல்த் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா டான்ஸிங். நீங்கள் எப்போல்லாம் டைம் இருக்கும்போதோ அந்தந்த நேரத்தில் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட்னு சொல்லலாம். நல்ல ஏதாவது டிஜே பார்ட்டிக்கு போய் தான் டான்ஸ்னு அவசியமே இல்லை. உங்கள் வீட்டிலையே நம்ம வீட்டிலே நல்லா உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு பாட்டை போட்டு உங்களோட கிட்ஸ் கூடவோ, இல்லைன்னா உங்களோட ஸ்பௌஸ் கூடவோ, இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்போ யார் இருந்தாலும் சரி அவங்க கூட நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணி பாருங்கள். அத்தனை ஸ்ட்ரெஸ் ரிலீஸும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதை வந்து டான்ஸிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அப்புறம் ஸ்கிப்பிங், நம்ம யாரும் வந்து எப்போ டைம் இருக்குப்போ ஸ்கிப்பிங்கில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம இன்டோர் கேம்ஸில் வந்து ஒரு 2-3 வெளியில் போனாலும் இது நாள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இது ஆக்டிவிட்டிஸ் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு போகிற அந்த பிளட் சர்க்குலேஷன், ஏன்னா பிரெயின் வந்து நிறைய ஒரு பாடியில் நம்ம சயின்டிஃபிக்கில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு பாடியில் ஒரு பெயின் வருது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பராக அங்கே பிளட் சர்க்குலேஷன் கிடையாது, இல்லைன்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் செய்யும் போது அதோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈச் அண்ட் எவ்வரி பார்ட்டுக்குமே தரோவாக நல்ல ஒரு கிளியர் ஸ்டெடியாக போகுது. அப்புறம் குறிப்பாக ஆக்சிஜன் லெவல் வந்து பாடியில் வந்து எல்லாமே சர்க்குலேட் ஆகுது. குறிப்பாக பிரெயினுக்கு வந்து ரொம்பவே சர்க்குலேட் ஆகுது. இது எது நம்மளுக்கு கொடுக்குதுன்னா இந்த நியூரோஜெனிசஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பிரிஸ்க் வாக்கிங், டான்ஸிங், அதே நேரத்தில் நல்ல ஒரு அக்ரெசிவ் சைக்கிளிங்கில் பண்ணும்போது நியூரோஜெனிசிஸ் சொல்லி ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு நேம் சொல்லுவாங்க. இது என்ன, இட்ஸ் நத்திங் பட் இதோட பிரெயினில் வர நியூ செல்ஸ் வந்து இங்கே வந்து க்ரோத் ஆகுது. நல்லா பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய பிரெயினில் இருக்கிறது வந்து கோடிக்கணக்கான செல்கள் வந்து செத்துட்டு வருது இல்லையா? அப்போது அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதை நம்ம டிடாக்ஸி வச்சு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலில் போயிட்டு அந்த டிடாக்ஸி வந்து பிரெயினில் போடுங்க. அது எப்படி வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு டீக்ளட்டர் பண்ணுறது, டிடாக்ஸி எப்படி பண்ணுறது சொல்லி அதை நான் பார்த்துருக்குறோம். இப்போ இதில் இருக்கிற நியூ செல்ஸ் எப்படி நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா பண்ணும்போது உங்களுக்கு பிரெயினில் வந்து நியூ செல்ஸ் வந்து அங்கே நிறையவே ஃபார்ம் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் பிரெயின் சார்ஜ். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது டோட்டல் பிரெயின் சார்ஜ் வந்து எதில் நமக்கு வருது அப்படின்னா இது மெயில் பார்க்கும்போது இந்த கிராஸ் வேர்ட்ஸ் பார்க்கணும் இல்லையா? இந்த கிராஸ் வேர்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, பசில்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் பிரிஸ்க் வாக்கிங், அது மாதிரி டான்ஸிங், இன்னுக்கு மேலே ஒரு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன் கூட டான்ஸிங், அப்புறம் இந்த ஸ்கிப்பிங் இருக்கட்டும், அப்புறம் சைக்கிளிங் எல்லாமே நீங்கள் டோட்டலாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பிரெயின் வந்து என்னென்னா பிரெயினோட டோட்டல் சார்ஜஸ், இது வந்து நம்மளுடைய டோட்டலோட இந்த பிரெயின் சார்ஜஸ் நம்மளுடைய ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் எப்படி என்ன பண்ணலாங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்குது, லிங்க்கை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக வரும். இந்த பிடிஎஃப்பில் ஒரு நாளுக்கு ஒன்று மாதிரி வாரத்தில் 7 டேஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் நோட்ஸு கூட எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லாவே பார்க்க நல்லாவே யூஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட வேறு ஒரு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு பார்க்கலாம். இதோட